சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். முத்து வந்து மீனா கிட்ட சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அத கேட்ட மீனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. யாருக்காவது இந்த மாதிரி சின்ன வயசுல அம்மாவுடைய பாசம் கிடைக்காம இருக்குமா? பாவம் இவரு அப்படின்னு நினைச்சுட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. மனோஜ் அப்போ வீட்டுக்கு வராங்க. மனோஜ் வீட்ல இருக்கிறப்போ எல்லாமே மீனா வந்து பார்த்து முறைச்சுட்டே இருப்பாங்க. மனோஜுக்கு அப்போ வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கும். மீனா எதுக்கு நம்மள இப்படி பார்த்துட்டு முறைச்சுட்டே இருக்காங்க? என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள்ல மீனா போயிட்டு மனோஜ கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல நீங்க தான் அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அவரு பண்ணதுக்காக தான் இப்போ ரொம்பவே அனுபவிச்சுட்டு இருக்காரு. மனசாட்சியே இல்லாம இப்ப கூட அவர இப்படிதான் கஷ்டப்படுத்துற மாரியே தான் நீயும் உங்க அம்மாவும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க தான் காரணம். ஆனா இப்ப வரைக்கும் அவர் தான் பழி ஏத்துட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது பிரச்சனையா இப்போ உங்களுக்கு? நான் வந்து இத வீட்ல போய் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. மீனா "சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் வீட்ல சொல்லிடாதீங்க. என்ன அம்மா வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. மீனா கெஞ்சுமே அவங்க "இல்ல நான் சொல்ல தான் போறேன்னு" சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இப்போ மனோஜ பத்தின விஷயம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமா? இல்ல அமைதியாயிடுவாங்களான்ட்டு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.